السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى جميع المسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما أوتيتم من العلم إلا قليلا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ما من نبي إلا وأنذر قومه بالدجال. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் மேலாது தொடர் சொற்பொழிவில் பல்வேறு தலைப்புகளை குறித்து ஒவ்வொரு நாளும் பேசி வரும் கேட்டு வரும் சூழலில் இன்றைய தினம் அறிவியல் வளர்ச்சிகளால் ஏற்படக்கூடிய சில ஆபத்துகள், குறிப்பாக வளர்ந்து வரும் விஞ்ஞானத்தினுடைய ஒரு பெரிய தொழில்நுட்பமாக இன்றைக்கு கருதப்படுகிற AI என்று சொல்லக்கூடிய ஒரு ஆபத்தை பற்றி பல பேர் புரிந்திருக்கலாம், புரியாமல் இருக்கலாம். என்ன திடீர்னு AIங்கிறீங்க, நல்லா தானே பயான் போயிட்டு இருந்துச்சு, குரானு ஹதீஸு தலாக்கு நிக்காகு குரானு என்னென்னமோ பேசுறீங்க, இப்ப திடீர்னு AI ஓஐங்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஒரு குறிப்பிட்ட தலைப்பு சமீப காலங்களில் மிக அதிகமான, நாம் ஏற்கனவே சொன்னது போல் ஆன்லைன் பயன்பாடுகள் அதிகரித்து வரும் சூழலில் இது குறித்து எச்சரிக்கையை தர வேண்டும் என்பதற்காக அநேகமாய் இங்கிருக்கிற நிர்வாகத்தால் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. எனவே கொடுக்கப்பட்ட தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு சொல்ல வேண்டும். தினந்தோறும் அழகாக குழந்தைகள் குர்ஆன் ஓதி வருகிறார்கள். அல்லாஹ் அவர்கள் எல்லோருக்கும் பரக்கத் செய்வானாக. பெரிய பெரிய சூறாவெல்லாம் ஓதுறாங்க. இங்க ஒரு சின்ன குழந்தை நானும் ஓதுறேன் மைக்க வாங்கிருச்சு இன்னைக்கு. ஆமா, மைக்க வாங்கி கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு அப்புறம் ஒரு சூறா ஓதிட்டு போயிருக்கு. அந்த குழந்தைகளை எல்லாம் பாராட்ட வேண்டும், துவா செய்ய வேண்டும். நாம அது அங்க மைக்கில் வராம திணறும் போது நாம கீழே உட்கார்ந்து சிரிக்கிறோம். இந்த உண்மை என்ன தெரியுமா? கீழே உட்கார்ந்து இருக்கிற யாரையாவது கொண்டு வந்து இங்க நிக்க வச்சாலும் அப்படித்தான். சில பேர் கீழே உட்கார்ந்து சிரிப்பாங்க பயங்கரமா. மைக்க அவங்க கையில கொடுத்தோன்னு வைக்கல, நடுங்கும், பூரா நடுங்க ஆரம்பிச்சிடும். இந்த குழந்தை ஓதுகிற போது நினைவுக்கு வந்தது, ஊட்டியில ஒரு விழா நடந்தது. ஊட்டி உங்களுக்கு எல்லாம் தெரியும், குளிர் பிரதேசம். எங்க ஊருக்கு பக்கத்து ஊர் அது. அங்க ஒரு விழா நடந்துச்சு. விழால ஒருத்தர் யாரும் நல்லா படிச்சு ஒரு டிப்டாப்பா இருக்காரு ஆளு, அவரை தூக்கி வரவேற்புரைன்னு போட்டிருந்தாங்க. சீஃப் கெஸ்ட் உஸ்தாது அவங்க இவங்க எல்லாம் பயன் பண்ண போறவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. இவருக்கு வரவேற்புரை தான். சும்மா 4-5 வரி சொல்லி வருக வருக என்ன வரவேற்கிறேன்னு சொன்னோம். அதான் அவருக்கு வேலை. அதுக்கு அவரு காலையில இருந்து ட்ரைனிங் ஆகுறாரு. நைட்டு பேச போறதுக்கு
காலையில இருந்து ட்ரைனிங் ஆகிறார். அந்த வரவேற்புரையை அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கிறார், திரும்ப திரும்ப மனப்பாடம் செஞ்சுட்டு. கரெக்டா வந்து கூப்பிட்டாங்க பாரு, அடுத்தபடியாக இவர் வரவேற்புரை ஆற்றுவார் அப்படின்னு சொன்னாங்க. வந்து நின்றா கை ஆடுது, கையில வச்சிருக்கிற பேப்பர் நோட்டீஸ் எல்லாம் ஆடுது, மைக் ஆடுது, மேடையே ஆடுற மாதிரி சூழ்நிலை. பெரிய ஆளுகளா இருக்கலாம், மைக்ல முன்னாடி வந்து மேடையில நிற்கும் போது ஒரு நடுக்கம் இருக்கும் இல்லையா? ஒரு வழியா ஒரு 4-5 வரி தான், அதை முக்கி தக்கி அவர் படிச்சு முடிச்சு, அவர்களே, அஜித் அவர்களே, சீஃப் கெஸ்ட் அவர்களே, உங்களை எல்லாம் அப்படின்னு சொல்றாரு. ஊட்டியில அவருக்கு வேக்குது, எங்க குளிர் பிரதேசத்துல வேக்குதுங்க. அவர் என்ன நினைச்சாரோ என்னமோ, வேகமா சொல்லும் போது என்ன பண்ணாரு தெரியுமா? உங்களை எல்லாம் வருக வருக, என்ன வர வர வேக்கிறேன்னு அவரு வரவேற்கிறேன்னு சொல்லணும், வர வர வேக்கிறேன்னாரு. உண்மையாக வேத்தோட சின்ன குழந்தைங்க வந்து அவங்க மனப்பாடம் பண்ணத பதட்டம் இல்லாம நம்மள்கிட்ட ஓதி காட்டுறதுங்கிறது ஒரு பெரிய ஞாபகம், அல்லாஹ்வுடைய அருட்கொடை. முதல் நாள்ல இருந்து இதுவரை எத்தனை பிள்ளைங்க ஓதிச்சோ, இன்னும் ஓதுவாங்களோ, அல்லாஹ் அவங்களுக்கு எல்லாம் குர்ஆனுடைய ஞானத்தை தருவானாக. அவங்களுக்கு வந்து நாம துவாக்கள் கொடுக்கணும், ஊக்கப்படுத்துற மாதிரி பரிசுகள்லாம் கொடுக்கணும். அல்லாஹ் அவர்களுக்கும் குர்ஆனுக்கும் உள்ள தொடர்பை காலம் உள்ளளவும் அல்லாஹ் நீட்டித்து தருவானாக. அன்பானவர்களே, அறிவியல் வளர்ச்சியால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற பல்வேறு ஆபத்துகளை குறித்து ஒரு உரை தர வேண்டும். அதுல குறிப்பாக சமீப காலங்களில் ரொம்ப அதிகமா பரவி இருக்கிற ஏஐ தொழில்நுட்பம்னு ஒரு முசீபத்துன்னு வச்சுங்களேன், அப்படி ஒண்ணு வருகிறது. நல்லவற்றிற்கும் அறிவியலை பயன்படுத்த முடியும், ஆக்கத்திற்கும் பயன்படுத்த முடியும், அழிவிற்கும் பயன்படுத்த முடியும். அதனால் ஏற்படுகிற விளைவுகளை பற்றி நாம் இங்கே யோசிப்பதற்கு முன்னால், ஈமான் ரீதியாக என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் இனி வருங்காலத்தில் வரக்கூடும் என்று யோசிப்பதற்கு முன்னால் அடிப்படையாக சில விஷயங்களை உங்களிடம் சொல்ல வேண்டும். முஸ்லிம்களை பொறுத்தவரை நம்முடைய கடைசி முடிவு என்ன தெரியுமா? வஹி என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் என்ன சொல்லுகிறானோ அதுதான் நம்மளுடைய முடிவு. சில நேரம் அதற்கு மாற்றமாக நம் அறிவு சொல்லும், நம் சிந்தனை சொல்லும். நாம் யாரை பார்க்கிறோமோ, பெருசா நினைக்கிறோமோ அவர்களெல்லாம் சொல்லுவார்கள். ஆனாலும் அல்லாஹுவின் முடிவு இறுதியானது என்பதுதான் முஸ்லிம்களின் நம்பிக்கை. நமக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்தை விளங்குவதற்கு புலன்களை தந்திருக்கிறான். கண்ணு, காது, மூக்கு, வாய், ஐம்புலன்கள்னு சொல்றமல்ல, கேட்டு அறியுதல், பார்த்து அறியுதல், நுகர்ந்து அறியுதல், பேசி சுவைத்து அறியுதல், இப்படி எல்லாம் ஐம்புலன்கள்னு சொல்றோம். ஹவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில. இந்த புலன்களால் மனிதனுக்கு ஒரு லிமிட்டட் அளவு தான் அவனால் தெரிந்து கொள்ள முடியும். கண்ணு ரொம்ப வெளிச்சமா இருந்தா பார்க்க முடியாது. சூரியனை கொஞ்ச நேரம் பார்க்க சொல்லுங்க, முடியாது. நேரா பார்க்க முடியாது. ரொம்ப இருட்டா இருந்தாலும் தெரியாது. ஒரு மாதிரி மீடியமா இருக்கணும், அப்பதான் நம்ம கண்ணு வேலை செய்யும். காது ரொம்ப குசு குசுன்னு பேசினாங்க, கேட்கலமா, பயங்கரமா வெடி ஒண்ணு காதுல வெடிச்சு தாங்க முடியலன்றான். கேள்வியும் பார்வையும் எல்லாமே ஒரு லிமிட்ல தான் இருக்கணும். ஒரு லிமிட்டை தாண்டினால் கேட்காது, ஒரு லிமிட்டை தாண்டினால் பார்க்க முடியாது. இப்படி சொல்லிட்டே போலாம். ஐம்புலன்களால் முழுமையாக தெரியாது. கண்ணு கூசுதுப்பா அப்படின்னு சொல்லிடுவோம், ரொம்ப இதா இருந்ததுன்னா. ரொம்ப இருட்டா இருந்தா ஒண்ணுமே தெரியலன்றோம். நம்முடைய கண்ணுக்கு, நம் காதுக்கு, நம் நுகர்வுக்கு, நம் வாய்க்கு, நம் பேச்சுக்கு, நம்முடைய தொடுதல் போன்ற உணர்வுகளுக்கு, இது எல்லாத்துக்குமே ஒரு அளவு உண்டு. அது மாதிரி அறிவுக்கும் ஒரு அளவு உண்டு. லிமிட்டடான அறிவு தான். மனித மூளை அதற்கு மேல் சிந்திக்க முடியாது. இங்க சில பேர் கபரை பத்தி விளங்க மாட்டேங்குதே, மறுமை பத்தி விளங்க மாட்டேங்குதே, இதை பத்தி புரியலையே, எனக்கு புரியாத நான் எப்படி நம்புவேன்? உனக்கு கொடுத்திருக்கிறது இத்துணூன்னு அறிவு. மனித அறிவுக்கு பெயரே சிற்றறிவுன்னு பேரு. மனித அறிவுக்கு பேரு குறுமதின்னு பேரு. குறுமதி சின்ன அறிவு. ரொம்ப பாரமான
விஷயங்களை யோசிக்க முடியாது. இங்க நமக்கு இருக்கிற விஷயமே, கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற விஷயமே புரிய மாட்டேங்குது. இனி எங்க கபரு புரியும், இனி எங்க மறுமை புரியும்? மனிதனுக்கு தரப்பட்டிருக்கிற அறிவு லிமிட்டட் தான். அப்ப அந்த அறிவாலும் புரிய முடியவில்லை என்கிற போது என்ன செய்யறது? புலன்களால் புரிய முடியவில்லை, அறிவால் விளங்க முடியவில்லை. முஸ்லிம்களுக்கு ஒரு வழி இதுக்கு அப்புறம் இருக்கு. அதுக்கு பேரு வஹீன்னு பேரு. அல்லாஹ் நபிமார்களுக்கு சொல்லி குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்திருக்கிறத என் அறிவு தப்பா சொன்னாலும் நான் அதை ஏற்று நடப்பேன், அவ்வளவுதான். முஸ்லிம்களுக்கான ஃபைனல் டிசைடிங் அப்படிங்கிறது குர்ஆனும் ஹதீஸும். அறிவை சொல்ல முடியாது, அறிவுல எல்லாமே விளங்காது, சில நேரம் ஏடா கூடமா விளங்கும். அறிவால் கண்டுபிடிக்கப்பட்ட நிறைய செய்திகள் இன்றைக்கும் கூட நீதிமன்றங்கள்ல அங்க இங்க எல்லாம் இவன் நான் மனுஷ அறிவை வச்சு தீர்ப்பு கொடுக்குறான், ஏடா கூடமா இருக்குது எல்லாமே. சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் 1-2 சொல்றேனே. கருணை கொலை கூடுங்கிறான். கருணை கொலை அப்படின்னா என்ன தெரியுமா? பாக்குறதுக்கு ஆள் இல்லாம ஒரு பேஷண்ட் இருந்துச்சுன்னா, யாரும் பாக்குறதுக்கும் ஆள் இல்லை, வச்சு செலவழிக்க வேண்டியதா இருக்கு, இனிமேல் எல்லாம் ரிகவரே ஆகாது, அவங்க அநேகமா எந்திரிக்கிறது கஷ்டம், ரொம்ப டெய்லி கஷ்டப்படுறாங்க ஒரு வேதனை இல்லைன்னா, ஒரு ஊசியை போட்டு இன்னாலிராஜ்னு முடிச்சிடுறது. இந்த வேலைக்கு இதுக்கு கருணை கொலைன்னு பேர். பண்றது அக்கிரமம் கொலை, இதுல அதுக்கு பேரு கருணை கொலை. உலகத்துல கிட்டத்தட்ட 50-60 நாடுகளுடைய நீதிமன்றங்கள்ல இது அனுமதிக்கப்பட்டிருக்கு. மனுஷ அறிவு நிறைய விஷயத்தை சரின்னு சொல்லும், அது தவறு. 9வது நூற்றாண்டுல கராமிதான் ஒரு கூட்டம் இருந்துச்சு. கராமிதாக்கள் இன்னைக்கும் இஸ்லாமிக் ஹிஸ்டரியில இருக்கு. வஹியை நம்பாதவன், அறிவை மட்டுமே வைத்து முடிவு செஞ்சவன், அல்லாஹ் ரசூலை எல்லாம் நம்பாதவன். ஒரு கட்டத்துல எந்த அளவுக்கு போயிட்டானு தெரியுமா? வெளியில யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ட்டான். அண்ணன் தங்கச்சிகளுக்குள்ளேயே முடிச்சுக்கணும், அடுத்த ஆளை பண்ணக்கூடாது. நீண்ட நெடுங்காலம் இருந்திருக்கு அப்படி ஒரு கூட்டம். நூற்றுக்கணக்கான வருஷங்கள் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். என்ன யாரோ தெரியாம ஒரு வீட்டுல போய் ஒரு பொண்ணை எடுத்து அந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அதுக்கு பதிலாக ஒரு வீட்டுக்குள்ள அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சவங்க, பிடிச்சவங்க, பழகினவங்கன்னு ரொம்ப மனித குலத்தில் மோசமான, நமக்கு கற்பனையில யோசிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குல்ல, அந்த மாதிரி மனித அறிவு என்பது எப்போதும் குதர்க்கமாக இருக்கும். இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய வரலாற்று அறிஞர் அல்லாமா இப்னு கல்தூன் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க ஒரு செய்தி எழுதுறாங்க. என்னன்னா, மனித அறிவு என்பது ரொம்ப சின்னது, கியாமத்து, கபரு, அல்லாஹுடைய ரசூலுடைய செய்திகள்லாம் ரொம்ப பெருசு, அதை கொண்டு போய் உன் அறிவுல வைக்காத, வேலைக்காவாது. இந்த நகைக்கடையில எல்லாம் ஒரு தராசு வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நகைக்கடையில அது சின்ன தராசு, அது சில கிராம்ஸ் இருக்கும். 1 பவுன் 2 பவுன் அது நிற்கும். 5 கிராம் 10 கிராம் 20 கிராம் இது எல்லாம் நிற்கும். எவனாவது லூஸ்தனமா ஒருத்தன் நேரா ஒரு அரிசி மூட்டை தூக்கிட்டு வந்து அந்த தராசுல கொண்டு வந்து வச்சுட்டு, தராசு சரியில்லை அப்படின்னா, தராசு எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, நீ இதை தூக்கிட்டு வந்திருக்கிற மாதிரி இதுக்கான மிஷின் அல்ல. அந்த மாதிரி அல்லாமா இப்னு கல்தூன் சொல்லுகிறார்கள், மனித அறிவு நகைகளை எடை போடுகிற தராசை போல அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது சின்ன சில கிராம்ஸுக்கு வேணா ஓகே, ஒரு 2-3 பவுனுக்கு வேணா ஓகே. நீ இங்க கொண்டு வந்து 10-20 கிலோ அரிசியை தூக்கிட்டு வந்தேன்னா இது எடுக்காது, வேலை செய்யாது. வேலை செய்யாத போது இவன் என்ன முடிவுக்கு வருகிறான்? இது எனக்கு புரியல, எனக்கு விளங்கல. நன்றாக தெரிய வேண்டும், நம்முடைய புலன்கள் எல்லாம் வேலை செய்யாத போது, நம் அறிவு வேலை செய்யாத போது, கடைசியா நம் அறிவு முடிவெடுப்பதற்கு தடுமாறுகிற போது அல்லாஹ் ஒரு முடிவு வைத்திருக்கிறான். அதுக்கு வஹீன்னு பேரு. வா இங்க, நீ உன் அறிவுல யோசிக்காத, உனக்கு விளங்கவே விளங்காது, நான் சொல்றபடி செய்யி, அவர் சொல்றபடி செய்கிறோம். அதற்கு பெயர் தான் குர்ஆன், ஹதீஸ், அதுக்கு பேர் தான் தீனுல் இஸ்லாம். நமக்கு இருக்கிற அறிவாற்றலை ரொம்ப பெருசா நினைக்கிறவங்க தான் புதுசு புதுசா வர்ற கண்டுபிடிப்பை பார்த்து ஆஹா பிரமாதம்ங்கிறான். நம்மள்ட்ட இன்னும் நிறைய விஷயம் நமக்கு தெரியாது இருக்கு. அறிவு சின்னது. குர்ஆன்ல 15வது ஜுஸுல ஒரு வசனம் வரும். நம்ம கஹ்ஃப் சூராவுக்கு ஒரு பேஜ் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆயத்து இருக்கும். வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வி ஞானம் என்பது ரொம்ப கம்மி. தெரியாது, நிறைய விஷயம் தெரியாது.
அந்த ஆயத்து எங்க வருது தெரியுமா? ரூஹ பத்தி பேசுற இடத்துல வருது. ரூஹுனா என்னன்னு கேக்குறாங்க. ரூஹு ரப்புக்கு மட்டும் தெரியும்னு சொல்லிருங்க, அவ்வளவுதான். ரூஹ பத்தி ஆராய்ச்சி அதெல்லாம் முடியாது. ரூஹு எங்க இருக்கு தெரியாது. ரூஹு இருக்குதா? கன்ஃபார்மா இருக்கு. ரூஹு போச்சுன்னா போயிடுச்சுங்கிறான், இருக்குதுன்னா இருக்குதுங்கிறான். எங்கடா இருக்குன்னு தெரியாது. எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லயாவது ரூஹு கிடைச்சிருக்கா இதுவரையும்? கிடைக்காது. எக்ஸ்ரேடு, ஸ்கேனடு, என்னென்னமோ இன்னைக்கு இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னத்தையோ பயன்படுத்து. கிட்னி தெரியும், ஹார்ட் தெரியும், ஈரல் தெரியும், கல்லீரல் தெரியும், எல்லா பார்ட்ஸும் தெரியும். சின்னதா ஒரு நரம்பு சுருண்டுருந்தா கூட கண்டுபிடிச்சிடறான் ஸ்கேன்ல. உங்களுக்கு மூளைக்கு போற பிளட் சர்க்குலேஷன்ல சின்னதா ஒரு நரம்பு சுருண்டு இருக்குது, ஒரு மாசம் மாத்திரை சாப்பிடுங்க, அந்த சுருக்கத்தை சரி பண்ணிடலாம். எல்லாம் தெரியுது. எந்த ஸ்கேனாவது இதுவரை ரூஹு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கா? இல்லவே இல்லை. சரி, ரூஹு இல்லைன்னு சொல்லிடலாமா? கன்ஃபார்மா இருக்கு. எதெல்லாம் இருக்கோ இல்லையோ ரூஹு இருக்கு. போயிருச்சுங்கிறான். எப்படி போச்சுன்னு தெரியல. அவர் ஜம்முன்னு கதவை போட்டு படுத்திருக்காரு. ஏசி ரூமு, ஜன்னலெல்லாம் சாத்தி இருக்குது. ஒரு ஆளெல்லாம் உள்ள நுழைய முடியாது, ஆளல்ல நூலே நுழைய முடியாது. அவ்வளவு பக்காவா உள்ள படுத்திருக்காரு. ரூஹு போயிருச்சுங்கிறான். எந்த வழியா போச்சு? எந்த ஜன்னல், எந்த கதவு, எந்த ஓட்ட வழியா போச்சு ரூஹு? ரூஹு போற அளவுக்கு உள்ளதா? ரூஹு திடப்பொருளா, திரவ பொருளா? ரூஹு என்ன லிக்விட் ஐட்டமா, இல்ல ரூஹு எங்காவது கெட்டியான பொருளா? எப்படி போச்சு ரூஹு? ஒன்னும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. அல்லாஹ் அதை சொல்றப்பதான் சொல்றான். ரூஹை பத்தி பேசும்போது ரப்புக்கு மட்டும் தெரியும், உனக்கு விளங்காது. உனக்கு கொடுக்கப்பட்ட அறிவு ஞானம் என்பது ரொம்ப ரொம்ப கம்மி. நாம் ஒன்றை புரிய வேண்டும். இந்த உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் அல்ல, இன்னமும் பல ஆயிரம் கண்டுபிடிப்பு வரலாம், பயங்கரமா தெரியலாம். கண்டுபிடிக்க பார்க்கிறப்போ ஒண்ணு மட்டும், எந்த கண்டுபிடிப்புக்கு பின்னாலையும் நாம் போக மாட்டோம். நமக்கான ஒரே ஆதாரம் அல்லாஹுடைய வார்த்தை, ரசூலுடைய வார்த்தை, குர்ஆன், ஹதீஸ். அதுதான் நமக்கான அறிவு ஞானம். அன்பானவர்களை, இந்த கோணத்தை நம்முடைய கொடுக்கப்பட்டிருக்கிற இல்மு ஹதீஸ்ல வருது. சஹீஹுல் புகாரி. மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய ஆசிரியர் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் கப்பல்ல போறாங்க. ஒரே ஒரு செய்தி தான், கவனிக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் கப்பல்ல போறாங்க. கப்பல்ல ஒரு ஓரத்துல ஒரு குருவி உட்காந்து, அந்த குருவி கடல் தண்ணியில அப்படி வாயை வச்சுட்டு வெளியே எடுத்துருது. இந்த ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் ஆசிரியர் மாணவராகிய மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றாங்க, அங்க கவனிச்சியா என்ன, இந்த சிட்டுக்குருவி தன்னுடைய சின்ன வாய் அழகு, அதுக்கு பேரு சின்ன அழகுல அப்படி கடல்ல அப்படி தொட்டுட்டு வெளியே எடுத்துருச்சு, கவனிச்சியா? ஆமா. சொல்றாங்க ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம், என்கிட்ட இருக்கிற இல்மு, உன்கிட்ட இருக்கிற இல்மு, இந்த உலகத்துல எல்லாத்துட்டையும் இருக்கிற அறிவு ஞானம் எல்லாம் சேர்ந்தா அல்லாட்ட இருக்கிற இல்மு நாயத்துக்கு முன்னாடி இது எவ்வளவு தெரியுமா? அந்த குருவியோட வாயில அழகுல முதல் நுனியில ஒட்டிட்டு இருக்கிற எச்சம் ஈரம் இருக்கு இல்லையா, அந்த ஈரம் அளவு தான் நம்மள்கிட்ட இருக்கு. அல்லாட்ட உள்ளது கடல் அளவு. கடல் அளவு ஞானம் இறைவனுடையது. அந்த கடல் அளவில பறவையினுடைய வாய் வைத்து எடுக்கப்பட்டவுடன் ஒட்டி கொண்டிருக்கிற ஈரம் இருக்கிறது அல்லவா, அந்த ஈரம் தான் நம்ம இல்மு எல்லாமே, உலகத்திலே இருக்கிற இல்மெல்லாம். எனவே எத்தனை அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்தாலும் அல்லாஹுவினுடைய ஞானத்திற்கு முன்னால் அது ஒன்றும் இல்லை. அதனால என்ன கண்டுபிடிப்பு வந்தாலும், என்ன அறிவியல் வந்தாலும், நம்ம வேலை என்ன தெரியுமா? அறிவியல் எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும், நாங்க ஃபாலோ பண்றது குர்ஆனை ஃபாலோ பண்றோம், நாங்க அல்லாஹ் என்ன சொல்லுகிறானோ அதைத்தான் நாங்கள் செய்வோம். நம்ம அறிவுல ஒண்ணும் கிடையாது. இன்னும் ஒண்ணும் நிறைய விஷயங்கள்ல கடைசியில கை கழுவிறது தான் நம்ம பொழப்பு. எல்லா மிஷினும் வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற டாக்டர் கடைசியில அல்லாட்ட துவா செஞ்சுங்கன்ட்டு போயிடுவார், கடவுள்கிட்ட வேண்டிங்கன்றவர். நம்மிடத்துல கண்டுபிடிப்பு இருக்கலாம், அறிவியல் இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம், எல்லா கருவியும் ஒரு கட்டத்துல வேலை செய்யாது. இந்த நாட்டுல தானுங்க அந்த பிளைட் ஒண்ணு காணாம போச்சு, இங்கதானே. அல்லாஹ் 14 கண்ட்ரி சேர்ந்து தேடினாங்க, அமெரிக்காவுடைய நாசாவெல்லாம் சேர்ந்து தேடினான். அதாவது
உலகத்துல எங்கேயாவது கட்டெரும்பு ஊர்னா கூட நாசாவுக்கு தெரியுமா? பாலைவனத்துல ஊர்ற கட்டெரும்பு கூட தெரியுமா அவனுக்கு? அவனுடைய விண்வெளியில தப்பாத்து எதுவுமே கிடையாதான். அத்தனை பேரும் சேர்ந்து 14 கண்ட்ரி தரை வழியா தேடி, ஆகாய வழியா தேடி, கடலுக்குள்ள எல்லாம் தேடி எல்லாம் முடிச்சு தெரியலன்னு கைய வச்சுட்டானு. இன்னைக்கு என்ன அறிவியல், அப்புறம் என்ன விஞ்ஞானம், அப்புறம் என்ன தொழில்நுட்பம், அவ்வளவு பெரிய பிளைட்டும் அத்தனை ஆளுகளும் இன்னைக்கு வரைக்கும் எங்கன்னு ஒரு சொல்லி இந்த நாட்டுக்காரர் உங்களுக்கு தெரியுதா என்னமோ? ஏதாவது அட்ரஸ் இருக்கா? நம்முடைய தொழில்நுட்பம் என்பது அவ்வளவுதான், நம்முடைய அறிவியல் என்பது அவ்வளவுதான். மனித ஆற்றல், மனித வளம், மனிதனுடைய கல்வி, ஞானம் எல்லாமே ஆக கம்மி. நான் இப்போது விஷயத்திற்கு வருகிறேன். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் ஏராளமான விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் இன்னைக்கு செயற்கையா வந்திருக்கு. செயற்கை எல்லாமே ஆர்டிபிஷியல். அதுல செயற்கையாக வந்திருக்கிற தொழில்நுட்பங்கள்ல இன்னைக்கு இந்த ஏஐங்கிறது, இந்த ரோபோவெல்லாம் அந்த வகையில உள்ளதுதான். இந்த ரோபோங்கிறாங்களா, மனுஷன் செய்யற வேலை பூரா செய்து இனி வர்ற காலத்துல மனுஷனுக்கு மாற்றாக ஏஐ தொழில்நுட்பம், மனிதனுக்கு மாற்றாக ரோபோக்கள், மனிதனுடைய தேவை இல்லாத அளவுக்கு போக போக அது எல்லாமே செஞ்சிடும் ஏஐ. இன்னைக்கு நிறைய அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பயன்பாட்டுகள்ல நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம். வருங்காலம் அப்படிதான் சொல்றாங்க. இப்பவே நீங்க இந்த ஊருடைய ஹோட்டல்ல போய் உட்காந்து ஆர்டர் பண்ணா டேபிளுக்கு அதுதான் கொண்டு வருது. ஃபர்ஸ்ட் போய் உட்கார்ந்த உடனே உங்க டேபிள் 10ஆம் நம்பர்னா 10ஆம் நம்பருக்கு அது பாட்டுல வருது. பிஸ்மில்லான்னு தண்ணியை கொண்டு வைக்குது, நாம எடுத்து வச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த ரோபோக்களாகவே இனி உலகம் மாறுங்கிறான். அதை நோக்கி அடி எடுத்து வச்சிருக்கான். எல்லாமே ரோபோ. நல்லா பாதுகாக்கணும். ஒரு கட்டத்துல கணவன் மனைவி தேவையில்லைன்னு வந்துருமோ என்று எழுதுகிறார்கள். இவர்களுடைய வளர்ச்சி என்பது, இவர்களுடைய கண்டுபிடிப்பு, தொழில்நுட்பம் ரொம்ப இப்ப there are no teachers. கிளாஸ்ல டீச்சர் இல்லாம வகுப்புகள் நடக்க போகுது. அது நேரம் அங்கிருந்து ஒரு மிஷின் வரும், நீட்டா எழுதி செம்ம போட்டு எல்லாம் பண்ணி கிளீனா டேலி பண்ணிட்டு அது போயிடும். வகுப்பறைகள் வாத்தியார்கள் இல்லாமல், டீச்சர்கள் இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிறான். இப்பவே நிறைய 1-2 நாடுகள்ல இந்த டிரைவர்ஸ் எல்லாம் இல்லாம வண்டி ஓட ஆரம்பிச்சிச்சு, தெரியுங்களா? கார் என்னன்னா ரோபோ ஓட்டுது. நீங்க அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டா போதும், நேரா அது கரெக்டா போய் கம்பம் வேண்டாம் டு ஏர்போர்ட்னு போட்டீங்கன்னா நீட்டா உங்களை கொண்டு போய் அங்க இறக்கி விட்டுரும். ஒரு டிரைவரும் தேவையில்லை. ஆனா வழியில மவனை குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டால் நிக்காது. அதாவது ஏஐ தொழில்நுட்பங்கள் வளருகிற போது என்ன மாதிரி ஆபத்துகளை மனித சமுதாயம் எதிர்நோக்கும் யோசிச்சா, 1000 இருந்தாலும் எந்திரம் தான், மிஷின் தான். இனி வர்ற காலத்துல அதெல்லாம் வருதுங்கிறான். டிரைவர்கள் இல்லாத கார், டீச்சர்கள் இல்லாத வகுப்பறை, எல்லாமே நர்ஸுகள் இனிமேல் ஆஸ்பத்திரியில இல்லைங்கிறான். இது படுத்திருக்கும்ல, அது நேரா ஒரு வண்டி அங்கிருந்து வரும், கையில பிடிச்சி குத்தி விட்டு போட்டு பாட்டில மாட்டி விட்டு போட்டு ட்ரிப்ஸை ஏற்றி விட்டு போட்டு அது பாட்டில போயிடும். எல்லாமே தொழில்நுட்பம் மாறுகிறது. மனிதர்களுக்கு மாற்றாக தேவைகளை குறைப்பதற்கு இன்றைக்கு கண்டுபிடிக்கிற விஞ்ஞானத்தினுடைய உச்சம்தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏஐ, செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்றான். எல்லாம் வீடுகள்ல எல்லாம் கூட வேலைக்காரிகள்லாம் இனி இல்லை, அது இருக்கும் ஒரு மூலையில அல்லான்னு சாத்தி வச்சிருந்தீங்கன்னா அங்க இருக்கும். மணி 9 ஒண்ணு கத்தும், தாத்தா நீங்கள் மாத்திரை சாப்பிட வேண்டும், டைம் ஆகி விட்டது. ஒரு சத்தம் மட்டும் வரும், எந்திரிச்சு நம்ம மாத்திரை எடுத்து அல்லான்னு சாப்பிடுக்கணும். முதல்ல நீங்க அதுக்கு ஒரு ஆள் போட்டிருப்பீங்க, அந்த அம்மாவுக்கு மாத்திரை எடுத்து கொடுக்குறீர்கள். இனி அது தேவையில்லை. சிரிக்கிறதுக்காக சொல்ல, அந்த தொழில்நுட்பத்தை நோக்கி உலகம் நகர ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக மேற்குலகத்தினுடைய விஞ்ஞானிகள் அது சம்பந்தமா முழுமையா இறங்கிட்டாங்க. ஏஐ தொழில்நுட்பம் பரவலாக்கப்படுகிறது இன்னைக்கு. நல்லது தானே? வயசானவங்க வீட்டுல படுத்திருக்கிறாங்க, உங்க அம்மா படுத்திருக்கிறாங்க, நேரா ஒரு ரோபோ அவங்களை எழுப்பி அப்படியே உட்கார வச்சிருவோம் நீட்டா. திரும்ப அவங்களுக்கு தேவையானது சுத்தம் கித்தம் பண்ணி திரும்ப அவங்கள படுக்க வச்சிருவோம். நம்மளுக்கு இதெல்லாம் காலத்தில் தேவைதானே? கொஞ்சம் கொஞ்சமாக ஏஐயினுடைய தொழில்நுட்பத்தை இந்த உலகம் பயன்படுத்துவதற்கு துவங்கி விட்டது. இன்னைக்கு இந்த சீனியர் கேருங்கிறாங்களே, பெரியவங்களை பார்த்துக்கிறதெல்லாம் பெரிய இஷ்யூவா இருக்கு.
ஆள் கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கான சம்பளங்கள் அதிகம், அதுக்கான பராமரிப்பெல்லாம் அதிகம். இனி இப்படியெல்லாம் தொழில்நுட்பம் வர்றத ஒன்று புக் பண்ணிட்டு உட்காந்துக்குவான் நேரா. அவங்க அம்மாவையும் அத்தாவையும் வயசான காலத்துல ரோபோ தான் பாதுகாக்கும். ஆமா, போயிருச்சுன்னா கபருக்கு மட்டும் நம்ம தூக்கி போனோம். நம்ம நடக்க போக போக காலம் செல்ல செல்ல ஏஐ இப்படிப்பட்ட தொழில்நுட்பங்களை எல்லாம் கொண்டு வந்து கொண்டிருக்காரு. இந்த மாஃபிங் எல்லாம் பண்றாங்கல்ல, இன்னைக்கு ஏஐல அது நடக்குது. ஆபத்து என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு பெண்ணை ஏதாவது ஒரு ஆணை அச்சு அசலா அது மாதிரியே செஞ்சு அவெல்லாம் பார்த்தா லேசா ஃபேஸ்ல தான் டிஃபரன்ஸ் தெரியுது. காலப்போக்கில் அதுவும் தெரியாத அளவுக்கு வேற ஒரு பெண்ணை வேற ஒரு ஆணை ரெண்டு பேரையும் இணைத்து அவர்கள் செய்யும் அத்தனையும் ஏஐயால் உருவாக்க முடியும். உண்மையெல்லாம் இல்லை, சமயங்கள்ல சந்திரிச்சிருக்க கூட மாட்டாங்க அந்த பையனும் அந்த பொண்ணும், அல்லது அந்த ஆம்பளையும் அந்த பொம்பளையும். ஆனால் இன்றைக்கு இந்த ஏஐ இதையெல்லாம் செய்கிறது. நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். இப்போலாம் இந்த ஆன்லைன்ல மீடியால நிறைய இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கே தெரியும். இப்ப ஏஐல நிறைய வீடியோவெல்லாம் வருது. பார்த்தா மௌத்தா போனவன் பேசிட்டு இருக்கிறான். எங்க முன்னால போன தலைவர்கள், நம்ம போன தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாங்கன்னு, அவங்க எல்லாம் நீட்டா நடந்து வர்றாங்க, பேசுறாங்க, கை கொடுத்துக்கிறாங்க. இது என்னடா எப்படிடா எந்திரிச்சதுன்னா செய்ய முடியும். உங்களை யாராவது ஒரு பெண்ணோடு தொடர்பு படுத்தி அசிங்கமாக ஒரு வீடியோவை உருவாக்க முடியும். ஏஐ தொழில்நுட்பம் எவ்வளவு ஆபத்தானதுங்கிறது அதுதான். ஒரு ஒரு பெண்ணை தாராளமாக தவறாக யாரோடாவது இணைத்து வெறுமனே பேசுற மாதிரி அல்ல, எல்லா அசிங்கங்களையும் அதிலே உருவாக்க முடியும். ஏஐ தொழில்நுட்பம் என்பது இவ்வளவு ஆபத்தாக இருப்பதால் தான் இது குறித்து எச்சரிக்கை செய்ய வேண்டியது இருக்கிறது. நம்மளும் இன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். நான் 2 நாளைக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வரும்போது தான் தடா கூடாமோ, எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் ஜாயிஸ் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருவோம். என்னன்னா ரோபோல கால தாமதம் எல்லாம் இல்லை, டைமுக்கு கரெக்டா பண்ணிடும். நம்ம தான் இங்கிருந்து அங்க போனா இடையில தண்ணியை குடிச்சிட்டு அங்க ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்க அது நீட்டா சுவிட்சை போட்டா கரெக்டா அங்க போய் நிற்கும். கால தாமதம் இல்லை, அதுக்கு ஓய்வு தேவையில்லை, அதுக்கு சோர்வு தேவையில்லை, ஒண்ணும் இல்லை. சுவிட்சை போட்டா கரெக்டா வேலையெல்லாம் செஞ்சிடும். இப்படி ஒரு தொழில்நுட்பம் மிக வேகமாக உருவாக்கப்படுவதால் அறிவியலாளர்களே, குறிப்பாக மனித குலத்தின் நன்மையை நாடுகிற நிறைய ஆய்வாளர்கள் சொல்லுவது என்ன தெரியுமா? அணு ஆயுதத்தை போல் ஏஐயும் ஆபத்தானது, கொரோனாவை போல் ஏஐயும் ஆபத்தானது. இந்த கொரோனாவை கடைசி வரை கண்ணிலேயே காட்டல, துனியாவை பூரா பயப்பட வச்சுட்டாங்க. ஏஐ தொழில்நுட்பத்தில் இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியும், இந்த மாதிரி எல்லாம் உருவாக்க முடியும். ஜெஃப்ரி ஹில்டன் அப்படின்னு ஒருத்தர் இந்த தொழில்நுட்பத்துல மேல்நாடுகள்ல இது சம்பந்தமா பெரிய ஆய்வாளர். சமீபத்துல இதை பரவலாக்கக்கூடிய திட்டத்துல கையெழுத்து போடாம எந்திரிச்சு வெளியே போயிட்டாரு. மனித குலத்தை நாசமாக்குவது ஏஐ, நான் இதனுடைய விளைவுகளை போய் சொல்லுவேன். அணு ஆயுதம் போடுறதை விட மோசமானது, நியூக்ளியர் பாம்ஸை விட மோசமானது இந்த ஏஐ என்ற தொழில்நுட்பம். குடும்பத்தை எல்லாம் கெடுத்துரும் என்று அவர் வெளியே போயிருக்கிறார். அவர் மாதிரி எக்கச்சக்கமான பேர். அது உங்களுக்கு இன்னமும் எப்படி ஏஐ தொழில்நுட்பம் குறித்து அதனுடைய ஈமான் சார்ந்த பாதிப்புகளை குறித்து யோசிக்கணும். 1000 இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி எந்திரம் தான். அதிகமான தவறுகளுக்கு இந்த ஏஐ என்பது வித்திடும். உங்கள் கையில இருக்கக்கூடிய ஆன்லைன்ல பயன்படுத்துகிற, குறிப்பாக வயசானவங்க அந்த பக்கம் போறதில்லை, இப்போ வாலிபர்கள், வாலிப பெண்கள், யுவதிகள், இவங்கெல்லாம் இதை அதிகமா யூஸ் பண்றாங்க. இந்த ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணுகிற போது நிறைய கழிசடையான விஷயங்கள் எல்லாம் வரும். ரொம்ப விரிவாக உங்களுக்கு நான் இந்த மேடையில சொல்ல முடியாது, சபை நாகரிகம் கருதி. அவ்வளவு அசிங்கங்களை கொண்டு வருகிறது ஏஐ. மனிதன் செய்யும் எல்லா வேலைக்கும் இனி வருங்காலத்தில் ரோபோ. மொத்த வாரத்தில் அவ்வளவுதான் ரோபோ. இந்த ஜெர்மன்ல ஒரு நாவல் ஒண்ணு, ஒரு பேராசிரியர் எழுதின நாவல். அவர் இந்த ரோபோவை பத்தி தனியா புத்தகமே எழுதியிருக்காரு. அவர் கற்பனையா ஒரு செய்தி எழுதியிருக்காரு. பாகிஸ்தானை சேர்ந்த அல்லாமா தபி உஸ்மானின்னு சொல்லி ஒருத்தர் இது சம்பந்தமா ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அதுல இந்த செய்தி வருது. என்னன்னா, ஜெர்மனுடைய பேராசிரியர் நாளைக்கு மறுமையில வந்து அல்லாட்ட பேசுவாராம். நீங்க அஜத்து சொல்றதுனால நடக்க போகுதுன்னு நினைக்க வேணாம்,
அவர் நாவல்ல அவர் கற்பனையா எழுதியிருக்காரு. நேரம் அல்லாட்ட வந்து நின்றுக்கு வரான். யாரு? இந்த ஆசிரியர். இறைவனை, நீ படைச்ச மனுஷனை விட நான் உருவாக்கின ரோபோ ரொம்ப பெட்டர். ஆமா, ரொம்ப பெஸ்ட். என்னுடைய ரோபோவுக்கு வந்து ஓய்வு தேவையில்லை. என்னுடைய ரோபோ சொன்னதை எல்லாம் செய்யும். என்னுடைய ரோபோ டியூட்டியில ஓபி அடிக்காது. இந்த டியூட்டியவே செய்யாம அப்படியெல்லாம் உட்காராது. கரெக்டா நீட்டா வேலை செய்யும். மூப்பு வராது, முதுகு வலி வராது, மூட்டு வலி வராது, ஒன்றும் வராது. என்னுடைய ரோபோ அப்படி. இவ்வாறு இத்தனை பேர் நான் உருவாக்கின ரோபோன்னு ஒரு 3 ரோபோவை நிக்க வச்சுட்டு அல்லாட்ட காட்டுவாராம். அல்லாஹ் சொல்லுவானா, வர சொல்லுவான் ரோபோவை, இங்கிருந்து அது வரைக்கும் ஒரு ஓட்டப்பந்தய மாதிரி வைப்போம், போகட்டும். 1 2 3 கிளம்பியாச்சு. 3 ரோபோவும் போயிட்டே இருந்திருக்குது. ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூவோ என்னன்னு தெரியல. இந்த நடுவுல உள்ள ஒரு ரோபோ மட்டும் சுருண்டு விழுந்துச்சு கீழே. மற்ற 2ம் நீட்டா போய் கரெக்டா இலக்க தோற்றுச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொன்னான்னா, நான் படிச்சிருக்கிற மனுஷனையும் கொஞ்சம் பாரு. 3 பேர்த்த கூப்பிட்டு அதே இடத்துல நிக்க வச்சு ரெடி 1 2 3 அப்படின்னா 3 பேர் போயிருக்காங்க. போற வழியில இதே மாதிரிதான் மனுஷன்ல ஒருத்தன் வயிற்று வழியோ என்னவோ ஐயோ அம்மான்னு சுருண்டு கீழே விழுந்தான்ல. மற்ற 2 பேரும் நின்றுட்டான். ஒருத்தன் தண்ணி கொடுக்குறான், ஒருத்தன் தண்ணி துடிக்கிறான். என்ன பண்ணுது உனக்குங்கிறான். எவனுமே போகல. நல்லா சொன்னான்னா, உன்னோட மிஷினுக்கும் என்னோட மனுஷனுக்கும் இதான் வித்தியாசம். நடுவுல ஒருத்தன் உளுந்த உடனே நீ சுச்சி போட்டது நேரா போயிடுச்சு. நாம் படைச்ச மனுஷங்கிறவன் மனிதாபிமானம் உள்ளவன். பக்கத்துல இருக்கிறவன் வயிற்று வலின்னு சொல்லிட்ட உடனே என்னாச்சோ ஏதாச்சோன்னு உட்காந்து அவன் மயக்கத்தை தீக்கிறான், தண்ணி குடிக்கிறான்ல. இது மனிதம். நீ கண்டுபிடிச்சது எந்திரம். இன்னைக்கு வரக்கூடிய ரோபோக்களுடைய ஏஐ தொழில்நுட்பத்துல இனி நம்ம என்னவெல்லாம் வேலைகளுக்கு அதுக்கு இதுக்குன்னு பயன்படுத்த போறோமோ எல்லாத்துலயும் அதுதான். நீங்க உதாரணமா ஒரு ரோபோ டிரைவர் பின்னாடி உட்கார்ந்து ஏர்போர்ட்ல போயிட்டு இருக்கிறீங்க. துள்ளி வழியில துடிச்சாலும் சரி வண்டியெல்லாம் நிக்காது. அது நீட்டா நீங்க ஃபீட் பண்ணது வந்து கம்பேர் பண்ணாலும் ஏர்போர்ட் அது கரெக்டா அங்க போனதான் நிற்கும். அதுக்கப்புறம் தான் ஓடி ரூம் இருந்துச்சுன்னா பார்ப்பாங்க, இல்லைன்னா இல்லை. மனிதம் வேறு, எந்திரம் வேறு. ஆனா என்ன ஆபத்து நீ தெரியுமா? எந்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க உலகம் துவங்கி விட்டது. வகுப்பறைகளில் ஏஐ தொழில்நுட்பம் வருகிறது, வாழ்க்கையில் ஏஐ தொழில்நுட்பம் வருகிறது. எந்த அளவுக்குன்னா சமீபத்துல ஏஐல உச்சகட்டத்தில் இருந்த ஹாமில்டன் வந்து இஸ்ரேல்ல ஏஐ தொழில்நுட்பம் கொடுத்து கூடிய கூட்டம். நீங்க அநேகமா சோசியல் மீடியால பார்த்திருக்கீங்க. ஒரு முஸ்லிம் பெண்மணி எந்திரிச்சு கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து மேடையில வீசுது. இந்த ஏஐயை கொண்டு வராத, இது வந்து ஆபத்தானது, இப்படி கொண்டு வர்றேன்னு சொல்லி காலில் போட்டிருக்கிற செருப்பை கட்டி மேடையில வீசிட்டு ஒரு புர்கா போட்ட பொண்ணு வெளியே போகுது. என்ன தெரியுமா? அடுத்த கட்டம் இந்த ஏஐக்கு என்னன்னா, குடும்ப வேலைகளை செய்யும், தவறான வேலைகளை எல்லாம் செய்யும். கணவன் மனைவியுடைய தாம்பத்தியம் வரைக்கும் ஏஐ மூலமாக நடக்கும். அல்லாஹ் கிட்டத்தட்ட ஜினா. வித்தியாசமா சொல்றதுன்னா அறிவியல் விபச்சாரம். இது கண்டுபிடிப்புகள் தானே அப்படின்னு நாம கடந்து போக முடியாது. உங்க மைண்ட் செட்ல உன்னை உருவாக்குறதுக்கு ஏஐயால் முடியும். நான் சொல்லக்கூடிய ஈமானிய ஆபத்து என்பது இதுதான். என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் ஹதீஸ்ல படிச்சிருக்கோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க கியாமத்துக்கு முன்னாடி. சும்மா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம எல்லாம் ஹதீஸ்ல படிச்சிருக்கோம். தஜ்ஜால் கியாமத்துக்கு முன்னாடி வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு நேரங்கள்ல தஜ்ஜாலுடைய பாதுகாப்புன்னு சொல்லி துஆ செஞ்சாங்க. ஹதீஸ்ல வருது, மாமின் நபியின் இல்லா வஅந்தர கௌமஹு பித்தஜ்ஜால். ஒரு நபி கூட தஜ்ஜாலை பத்தி எச்சரிக்காத நபியே இல்லை. எல்லா நபியும் எச்சரிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாள் காலை மாலையிலையும் மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால், உயிருள்ள உயிரற்ற ஃபித்னாக்களிலிருந்து யா அல்லாஹ் என்ன பாதுகாத்துரு, தஜ்ஜாலுடைய ஃபித்னால இருந்து பாதுகாத்துரு அப்படின்னு. தஜ்ஜாலை பார்த்தவுடன் அவனுடைய தோற்றம், அவனுடைய பயங்கரத்தை பார்த்த உடனே டப்புன்னு எல்லாரும் அவனுக்கு சஜ்தா செஞ்சிருவாங்க. மிக மிக நல்லடியார்கள் மட்டும்தான் தஜ்ஜாலுக்கு சஜ்தா செய்ய மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் வருது. ஹதீஸ்ல இதுவும் வருது. தஜ்ஜால் என்பவன் இனிமேல் பிறப்பவன் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும்.
ஈசா அலைஹிஸ்ஸலாமோ தஜ்ஜாலோ அவங்க எல்லாம் பிறந்து வர்றவங்க கிடையாது. ஷர்ரு காயிபின் யுன்ததர். புகாரில தஜ்ஜாலை பத்தி வர்ற வார்த்தை இது. ஷர்ரு காயிபின் யுன்ததர், மறைவில் இருக்கிற தீய சக்தி, அவன் சமயம் வரும்போது வெளிப்படுவான். நம்ம இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் நிறைய பேர் ஏஐ மாதிரி தொழில்நுட்பத்தையே தஜ்ஜாலுங்கிறாங்க. அல்லது தஜ்ஜால் என்று ஒருத்தரை ஒண்ணும் இல்லை, வானத்துல அப்படியே அத்தனை பேத்துக்கும் தெரியுற மாதிரி ஒரு உருவம் ஹதீஸ்ல வந்திருக்கிற மாதிரி தஜ்ஜாலுடைய தோற்றத்துல ஒத்த கண்ணு அது இதுல என்னென்ன வந்திருக்கோ அந்த மாதிரி ஒரு தோற்றத்துல வானத்துல தெரியுதுன்னு வைங்களேன். எல்லாரும் என்ன சொல்லுவோம், ஆமா இது ஹதீஸ்ல வந்ததுக்கு பாரு அப்படியே தெரியுது பாரு. உலகம் பூரா தெரியும். உலகம் பூரா முடியுமா? முடியும். ஏஐ தொழில்நுட்பத்தால் அதை நோக்கி நகர்கிறது, குறிப்பாக யூத உலகம். நான் இன்னும் ஒண்ணு விலைக்கு தெரியல எனக்கு, நான் வேற மாதிரி சொல்றேன். 2024ல 24 சைனாவில் வந்து இந்த டிராகன் ஒன்றை கொண்டு வந்தாங்க தெரியுமா? ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பாருங்க. டிராகன் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக என்னன்னா ஒட்டுமொத்த நாட்டுல உள்ள அத்தனை பேரும் தலையை தூக்குனா தெரியுது, டிராகன் தெரியுது, பயங்கரமான உருவம் தெரியுது, அத்தனை பேருக்கும் தெரிஞ்சது. இதை உருவாக்க முடியும். இந்த தொழில்நுட்பத்துல உருவாக்கிடலாம். ஒரு டிராகனை கொண்டு வந்து காட்டினது எதுக்கு தெரியுமா? என்ன வேண்டுமானாலும் நாளை உருவாக்கலாம். என்ன ஏஐயா? உருவாக்க முடியுங்கிறாங்க. ஒண்ணு இல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாருங்கிறது எல்லாரும் நம்பி இருக்கிறோமா இல்லையா? ஒரு ஈசா மாதிரி கெட்டப்ல அப்படியே அழகா ஒரு ட்ரெஸ்ஸோட ஒரு தாடியோட ஒரு இதோட அத்தனை பேத்துக்கும் வானத்துல தெரியுதுன்னு வைங்களேன். உடனடியா ஆமன்னா செல்லம்னா ஈமான் போட்டுருவோம். உடனடியா தஜ்ஜாலாக இருந்தா சஜ்தா செஞ்சிருவாங்க நிறைய பேர். இதுக்கு ப்ளூ பீம்னு பேர். யாரெல்லாம் ஆன்லைன்ல அதிகமா தொடர்புல இருக்கிறீங்களோ நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ப்ளூ பீம் அப்படின்னு போட்டு பாருங்க. தி சீக்ரெட் டாபிக் அப்படின்னு போட்டு இணையதளங்கள்ல ப்ளூ பீம் பத்தி முழுமையா கற்று இருக்கு. ப்ளூ பீம் என்ன தெரியுமா? வருங்காலத்தில் ஈசா வந்ததாக உருவாக்கி ஈசா இறங்குவதாக செய்து எல்லாரையும் கிறிஸ்தவர்களாக மாற்ற முடியும். அல்லது தஜ்ஜால் போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து அத்தனை பேரையும் ஏமாற்றி அவர்களின் ஈமான, ஏன்னா தஜ்ஜாலை பார்த்த உடனே விழுந்துருவாங்க, சஜ்தா செஞ்சிருவாங்கன்னு வருது. இஸ்லாத்தை திறந்து விடுவார்கள் நிறைய பேர், இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள் வருது. கண்ணு தாங்க, ஒண்ணும் இல்ல. நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியறதுக்காக, மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியை போட்டாங்க, அந்த சூனியக்காரர்கள்லாம் போட்டாங்க, என்னவாச்சு? பாம்பாச்சா? பாம்பெல்லாம் ஆகல, கயிறெல்லாம் கயிறாவே தான் கடந்துச்சு அவங்க போட்டதெல்லாம். என்ன நடந்துச்சு தெரியுமா? நிக்கிற அத்தனை பேர்த்தோட கண்ணுக்கும் பாம்பா தெரிஞ்சது. பாம்பா மாறினதாக எங்கேயுமே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும், குரான்லயும் எங்கேயும் இல்லை. அல்லாவே என்ன சொல்றான் தெரியுமா? எல்லாரும் கைத்தடியை தூக்கி போட்டாங்க, பாம்பா மாறிச்சு நல்லா சொல்லல. சஹரு அயுனன் நாசி வஸ்தரஹபூஹும், மக்களின் கண்களை சேறு செய்தார்கள், மக்களின் கண்களை வசைத்து சூனியத்திலே இழுத்து விட்டார்கள். வஸ்தரஹபூஹும் வஜாஉ பிசிஹ்ரின் அதீம், பார்த்த உடனே அது பாம்பா தெரிஞ்சது. மாறல, பாம்பாக தெரிந்தது. மக்களின் கண்களுக்கு பாம்பை போல காட்ட முடியும். இது குரான்ல இருக்கு. நாளைக்கு ஏதாவது ஒரு ஈசாவை, நாளைக்கு ஏதாவது ஒரு தஜ்ஜாலை, நாளைக்கு எதையாவது ஒண்ணு காட்ட முடியும். கண்ணுக்கே தெரியாத கொரோனாக்கள்லாம் அந்த லிஸ்ட் தான். அன்பானவர்களே, இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக நடக்க போகிற அசிங்கமான அவலங்கள் நிறைய ஈமானுக்கு வேட்டு வைக்கிறதா இருக்கு. 2024ல இது நடைமுறைக்கு கொண்டு வந்து சைனா காட்டிருச்சு. நாட்டு மக்கள் அத்தனை பேத்துக்கும் இப்படி தலையை தூக்கினா ஒரு உருவம் தெரியும், ஆட்டோமேட்டிக்கா நம்பிடுவோம். நம்ம இன்னைக்கு நிறைய பேர் அதுதான் விஞ்ஞானம் சொல்றதான் நம்புறான். குரான்ல உள்ளதை கூட நம்ப மாட்டேங்கிறான், ஹதீஸ்ல உள்ளதை நம்ப மாட்டேங்கிறான். காரணம் அவன் அதை பார்க்கலைங்கிறான். கண்ணுக்கு தெரிந்ததை நம்புகிற கூட்டம் நாளைக்கு இது போன்ற தொழில்நுட்பத்தால் நிறைய வரும். நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், நான் இல்லைன்னு சொல்ல. மிக அழகான தொழில்நுட்பம்,
இன்னைக்கு ஏஐல மூலியமா உள்ள அந்த டெக்னாலஜிக்குள்ள போய் நீங்க இஸ்லாத்தை பத்தி சர்ச் பண்ணுங்க, அவ்வளவு அருமையான தகவல்கள். சஹாபாக்களை பத்தி சர்ச் பண்ணி பாருங்க, அவ்வளவு அருமையான தகவல்கள். நிறைய நன்மைக்கும் பயன்படுத்த முடியும், தீமைக்கும் பயன்படுத்த முடியும். ஆனால் இந்த ஏஐ இனி வரும் காலங்களில் இந்த ப்ளூ பீம் மாதிரி ஆபத்தான விண்வெளி மையங்களில் நடைபெற்ற ரகசிய கூட்டமும் அந்த ரகசிய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளும், நான் சொல்றதெல்லாம் எங்கேயோ கிதாபில் இருந்தாலும் சொல்ல, யூடியூப்லயே பாருங்க. என்னென்னமோ பாக்குறீங்க, கேக்கு செய்யறது, மருதாணி பண்றதெல்லாம், கொஞ்சம் அதை பாருங்களேன். ப்ளூ பீம்னு நீங்க டச் பண்ணி பாருங்க, டாப் சீக்ரெட் ப்ரோக்ராம் அப்படின்னு வரும். அதுல என்ன டாப் சீக்ரெட் ப்ரோக்ராம் அப்படின்னா, வருங்காலங்களில் விஞ்ஞானத்தினுடைய இந்த ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சியை வைத்து எல்லாருடைய ஈமானையும் காவு செய்து விட முடியும், எல்லாருடைய ஈமானையும் கொன்றுவிட முடியும். அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு அந்த டைட்டில என்ன கொடுக்குறோம்னா, ஃபேக் டிவைன் மெசேஜ்னு தான் கொடுக்குறோம். பொய்யான டிவைனிங் என்ன, பக்தியை ஏற்படுத்துதல். பொய்யான பக்தியை ஏஐ மூலமா கொண்டு வர முடியும். இவர்தான் ஈசா, நீ நம்பித்தான் ஆக வேண்டும். எல்லாத்தோட கண்ணுக்கும் அப்படியே நேரம் தெரியுதுங்க வானத்துல, நம்பாமல் இருந்து விடுவோமா? ஈமான் பறிபோக செய்யக்கூடிய அளவுக்கு உள்ள தொழில்நுட்பங்கள் இதில் வேகமாக வருகிறது. நான் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நான் ஆரம்பத்துல ஓதன ஆயத்தான், 1000 இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வி ஞானம் ரொம்ப கம்மி. நீ ஏஐ மூலமா உருவாக்கி ஒரு கட்டத்துல உலகத்தை அது நாசம் பண்ற நேரத்துல நாம பேசாம அல்லாஹ் ரசூல் சொன்னபடியே வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம். இதுக்கு பின்னாடி எல்லாம் போய் இப்படி ஆயிருச்சேன்னு உலகம் நிச்சயமாக உணரும். அதைவெல்லாம் தாண்டுகிற அற்புதங்கள் நம்மள்ட உண்டு, குரான்ல உண்டு. விஞ்ஞானத்துக்கு இன்னைக்கும் சவால் விடுறோம். நீ ஒரு 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 4-5 பேர்த்த 300 வருஷம் தூங்க வச்சு காட்டு பார்ப்போம். குரான்ல இருக்கா இல்லையா? சூரத்துல் கஹ்ஃப்ல என்னங்க இருக்கு? 300 வருஷம் தூங்குறாங்க 7 பேர், 300 வருஷம். ஆனா 300 வருஷம் நகம் வளரல, முடி வளரல, நரைக்கல. 300 வருஷம் ஆசிட்டிஸ். அவங்க முதல் நாள் ஃபர்ஸ்ட் டே எப்படி படுத்து தூங்குனாங்களோ அப்படியே 300 வருஷத்துக்கு அப்புறம் எந்திரிக்கிறாங்க. 300 வருஷம்னா நம்ம கணக்குல ஒரு 7-8 தலைமுறைங்க. 60 வயசு 70 வயசு வச்சீங்கன்னா கூட கிட்டத்தட்ட 3-4 தலைமுறை அப்படியே எந்திரிக்கிறாங்க. அதே உடம்பு, அதே இது. வெளிச்சம் பட்டா தூக்கம் போயிடும். ஆண்டவன் சூரியனோட திசையை அந்த குகைக்கு இப்படி வரும்போது அவங்களுக்கு திரும்ப இருட்டாயிரும், அப்படி போயிடும் சூரியன். 300 வருஷம் இந்த பக்கம் வரும்போதும் அவங்கள விட்டு நழுவிடும். எப்பவுமே இரவாவே இருக்கும், எப்பவுமே இரவு. அவங்க தூக்கத்துக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு. நம்ம சில பேர்லாம் என்ன வெளிச்சம் ஆனாலும் சரி, நட்டு கிரவுண்ட்ல படுத்தாலும் தூங்கிடுவோம், அது வேற. அல்லாஹ் அப்படி தூங்க வச்சான். அதே மாதிரி அப்படியே கெடையில படுத்திருந்தா கெடை புண்ணு வந்து, கெடை புண்ணும்பாங்க, ராஜ புண்ணும்பாங்க. தொடர்ந்து பெட்ல படுத்திருந்தா பின்னாடி பூரா அரிச்சு புண்ணு வந்துடும். அல்லாவா திருப்பி போடுறதா குரான்ல சொல்றான். லேசா உடம்ப இப்படியும் அப்படியும் அல்லாஹ் திருப்புறான். அவங்களுக்கே தெரியாது. காலையிலும் மாலையிலும் தேவைக்கு ஏற்ப அவர்களின் உடல் திருப்பப்பட்டது. 300 வருஷம் கழிச்சு எந்திரிக்கிறாங்க, புண்ணு இல்ல, வாயில காவல் காத்த நாய், அது 300 வருஷமா வளரல, அது அப்படியே இருக்கு. இவங்க அப்படியே இருக்காங்க, எதுவும் வளரல, ரோமங்கள் வளரவில்லை, நகங்கள் வளரவில்லை. அவர்கள் அன்று இருந்ததை போல எந்திரிக்கிறாங்களா இல்லையா? குரான் ஃபுல் வரலாறையும் சொல்லுது. நீ உலகத்துல ஏயாவது ஓயாவது எந்த தொழில்நுட்பத்தாலும் நீ தூங்க வச்சிருப்பாங்க நான் ஸ்டாப்பா. ஃபிரௌனுடைய உடலை அல்லாஹ் இன்றைக்கு வரையும் பாதுகாத்து வைத்திருக்கானே, முடிஞ்சா பண்ணு பார்ப்போம். என்ன தொழில்நுட்பமா இருந்தார், என்னென்னமோ கெமிக்கல் போட்டெல்லாம் கெட்டு போயிருது. குர்ஆனுடைய ஆயத்து, ஃபல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக் லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. உன்னுடைய உடலை, ஃபிரௌனை பார்த்து அல்லாஹ் சொல்ற வார்த்தை, உன் உடலை நான் பாதுகாக்கிறேன் பின்னாலே வரக்கூடியவர்களுக்கு அத்தாட்சிக்காக. பின்னாடி வரக்கூடியவங்க எவனும் நான் கடவுள்னு சொல்லக்கூடாது. சொன்னான்னா இந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்னு காட்டுறதுக்காக மனிதர்களில் யார் தன்னை கடவுள் என்று சொன்னார்களோ இதோ அவன் கதியை பாருங்கள் என்று பாடமாய் படிப்பினையாய் பின்வருவோருக்கு ஒரு வகுப்பாய் அல்ல வச்சுட்டான். காட்ட முடியுமா?
ரப்புல் ஆலமீனுடைய அவன்கிட்ட இருக்கிற இல்மு ஞானம் மட்டும்தான் நாம் பின்பற்ற தகுந்தது. அறிவியல் விஞ்ஞானம் எல்லாம் லேசு மாசான தேவைக்கு ஓகே. ஆனால் அதை நம்பி அதற்கு பின்னாலே சென்று நம்முடைய நன்மை தீமைகளை தீர்மானிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல உள்ள அதிசயத்தை இன்னைக்கு எந்த விஞ்ஞானமாவது பண்ண முடியுமா? நீ எவ்வளவு தொழில்நுட்பத்தை வளர்ந்துரு. தேனி கூடு கட்டுறதை பத்தி குர்ஆன்ல இருக்குதுங்க. தேனி கூடு கட்டுறதை பத்தி அது எப்படி எல்லாம் கூடு கட்டுறதுக்கு அல்லாஹ் அதுக்கு சொல்லி கொடுக்குறான். குர்ஆன்ல அப்படி ஆயத்து வருது. வஅவ்ஹா ரப்புக இலன் நஹல், தேனிக்கு அறிவித்தான் அனித்தகதி மினல் ஜிபாலி புயூதன், மலைகள்லையும் உயரமான வீடுகளுக்கு கீழையும் நீ கூடு கட்டுன்னு சொல்றான். இந்த தேனியினுடைய கூடு, அதனுடைய அமைப்பு, அது மலர்கள்ல சேகரிக்கிறது பிரம்மாண்டமான தொழில்நுட்பம். பெரிய ஃபேக்டரி உக்காந்து வேலை செய்யறத இதுன்னு பூச்சி வேலை செய்யுது அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். தொழில்நுட்பங்களும் விஞ்ஞானமும் எவ்வளவு வளர்ந்தாலும் குர்ஆன் சொல்லுகிற ஞானத்துக்கு அப்புறம் சொல்ல வர்றது அறிவியல் வளரட்டும், விஞ்ஞானம் வளரட்டும், ஆனால் முஸ்லிம்கள் பின்பற்றுவது அல்லாஹ்வையும் ரசூலையும், குர்ஆனையும் ஹதீஸையும். உலகத்திலேயே மோசமான ரொம்ப பலவீனமான வீடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சிலந்தி வளைய சொல்றான். சிலந்தி கூடு நம்ம வீட்டுல எல்லாம் கட்டுதலுங்க. சிலந்தி எட்டுக்கால் பூச்சிங்கிறமா என்ன சொல்றாங்க? எட்டுக்கால் பூச்சி எவ்வளவு நேர்த்தியா கட்டும் தெரியுமா இந்த வலை? குர்ஆன்ல வருது, இத்தகதத் பைத்தா வஇன்ன அவ்ஹனல் புயூத்தி லபைத்துல் அன்கபூத், தேனி கூடு கட்டுகிறது, உலகத்திலேயே பலவீனமான வீடு. உப்புனா போயிடும், ஒரு ஊதுனா களைஞ்சிரும். ஆனா அதை எவ்வளவு நேர்த்தியா வடிவமைக்க தெரியுமா? சிவில் இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் துன்யா பூரா திகச்சு போறாங்க அது அமைக்கிற அந்த 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 அமைப்புல. ஹாஜிகள் போய் இறங்குற ஜித்தா ஏர்போர்ட் சிலந்தி வலையை மையமாக கொண்டு கட்டப்பட்டது. நீங்க போய் ஹாஜிகள் இறங்குறீங்கல்ல, அந்த ஏர்போர்ட்டை பாருங்க, அப்படி தலை நிமிர்ந்து முழுக்க என்னன்னா சர்வதேச அளவில் சிறந்த ஆர்கிடெக்டுகளை வச்சு சிலந்தி வள மாதிரி வேணும்னு சவுதி கவர்மெண்ட் கேட்டதற்கு ஏற்ப கட்டப்பட்டது. அது சிலந்தி வள மாதிரி கட்டடம் கட்டுறதே கஷ்டமானது. ஆனா அல்லாஹ் அந்த பூச்சிக்கு வச்சிருக்கிற அறிவு அப்படியே எடுக்கும், இப்படிங்கோ அங்கங்க பறக்கும், அழகா கொஞ்ச நேரத்துல ஒரு எட்டுக்கால் பூச்சி. நம்ம அது மேல நம்ம விளக்கமாறல இப்படி அது மேல அடிக்கணும்னு இல்லை, இந்த பக்கம் அடிக்கிறப்பவே அது போயிடும். அவ்வளவு பலவீனமான ஒரு கூடு. நான் சொல்ல வருவது, ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிற படைப்புக்குள்ளே அவன் வைத்திருக்கிற பிரம்மாண்டங்கள். அதான் சொல்றான், உனக்கு கொடுத்திருக்கிற அறிவு என்பது ஆக கம்மி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலையில பிஸ்மில்லான்னு கிளம்புனாங்கன்னா அவங்கள கொண்டு போய் எவ்வளவு தூரத்துக்கு காற்று விடுமா? குர்ஆன்ல வருது இல்லைங்க, எவ்வளவு தூரம்? 1 மாசம். 1 மாசம் அவர் குதிரையிலயோ ஒட்டகத்திலேயோ போற தூரத்தை நின்ற உடனே காத்து இப்படி தூக்கிட்டு போய் அங்க இறக்கி விட்டுரும். 1 மாசம் கழிச்சு போற இடத்துக்கு அடுத்த செகண்ட்ல அவர் போயிடுவார். அங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து அவர் திரும்பணும். திரும்ப அங்கிருந்து பிஸ்மில்லான்னாருன்னா 1 மாச தொலை தூரத்தை கொண்டு இங்க இறக்கி விட்டுரும். குர்ஆன்ல இருக்கு. எங்கேயாவது இந்த தொழில்நுட்பத்தை இதை நீங்க எட்ட முடியுமா? எந்த விஞ்ஞானமாவது இந்த எல்லைக்கு போக முடியுமா? அவ்வளவு தூரம் பயணப்படுற சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, பறவைகளோடு பட்சிகளோடெல்லாம் பேசுகிற சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு உஹுதுன்னு ஒரு பறவை அது சொல்லி தருது. உங்களுக்கே தெரியாது, அங்க ஒரு நாடு இருக்கு, அங்க ஒரு அரசி இருக்கா, அவங்க எல்லாம் வேற மாதிரி இருக்காங்கன்னு தகவல் கொடுக்குது. புது அது ஒரு மீடியா பர்சன், அது ஒரு ஊடகமாக செயல்பட்டு இருக்கிறது. குர்ஆன்ல ஹுதுவை பத்தி இருக்கு. நான் சொல்றது என்னன்னா, அல்லாஹுவால் உலகத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட குர்ஆன்ல இருக்கிற புழு, பூச்சி, அது இது, குகை தோழர்கள், ஃபிரௌன், இது எல்லாமே எந்த தொழில்நுட்பத்தாலும் எந்த காலத்திலேயும் எட்ட முடியாத தூரம். அற்புதங்களினுடைய ஒட்டுமொத்த அணிவகுப்பு திருக்குர்ஆன். அன்பானவர்களே, அறிவியல் வளரட்டும். ஆனால் வளர வளர அறிவியல் சொல்றத மாத்திரம் அப்படியே கேட்டு பின்பற்றக்கூடிய
மோசமான அந்த அணுகுமுறை அது முதல்ல மாறணும். அறிவியலுக்கெல்லாம் போக வேண்டியது இல்லை, எல்லாம் நம்மள்ட்ட இருக்கு, குரானுக்குள்ள இருக்கு, ஹதீஸுக்குள்ள இருக்கு. நான் இந்த அறிவியலை பத்தியோ ஏஐ பத்தியோ பேசுறது வெறுமனே தகவலுக்காக அல்ல, இன்ஃபர்மேஷன் மட்டுமல்ல. நீங்க நான் லேசா தொட்டு வச்சிருக்கேன், நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அவங்களுடைய தோற்றத்துல, அவங்கவுங்க டேஸ்ட்ல ஏஐ என்ன வேலையெல்லாம் செய்யும்னு பாருங்க. அநேகமா 100% ஆக மோசமான வேலையெல்லாம் செய்யும், ஒரு 10% நல்ல வேலையும் செய்யும். இது போன்ற தொழில்நுட்பங்கள் வருகிற போதெல்லாம் ஈமான் அடி வாங்க கூடாது. எப்பவுமே நாங்க அல்லாஹ்வும் ரசூல், நம்ம யாருக்கோ வேணா அதெல்லாம் அதிசயமா தெரியலாம். ஒண்ணு தெரிஞ்சுங்க, முஸ்லிம்கள், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிற முஸ்லிம்கள் எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. அங்க போய் அண்ணாந்து யாரையும் பார்க்க வேண்டியதில்லை, எல்லாம் நம்மள அண்ணாந்து பார்க்கணும். அவ்வளவும் நம்மள்ட்ட இருக்கு. பூராமே இங்க வச்சுக்கிட்டு நாம ஏன் போய் அடுத்தவன்ட்ட தேடணும்? ஆஹா அது சொல்றது நல்லா இருக்கு, இவங்க சொல்றது அதையெல்லாம் தூக்கி முழுங்குற மாதிரி உள்ள தொழில்நுட்பம் குர்ஆனுக்குள்ள இருக்கு. இந்த கப்பல்ல கதை சொல்லுவாங்க இல்லையா, உயர்ந்த வைரத்தை கொண்டு போயிட்டு இருந்தாராம் ஒரு ஆளு. எடுத்து பார்த்துக்குவாரு, பைக்குள்ள வைரக்கெல்லாம் வச்சிருக்காரு, உள்ள பார்த்துட்டு வச்சுக்குவாரு, யாரும் தெரியாம பத்திரமா வச்சுக்குவாரு. கூட இருந்தவன், பக்கத்துல இருந்தவன், அவன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டான், ஆச்சியார் என்னமோ வச்சிருக்காரு பைக்குள்ள, பல படம் இருக்குது, வெளி உயர்ந்த பொருள் போல தெரியுது. எடுத்து பார்த்துட்டு வைக்கிறாரு. கப்பல் எப்படியும் 1 மாசம் போகும். கப்பல் இறங்குறதுக்குள்ள இவர்கிட்ட இருந்து பிஸ்மில்லான்னு நம்ம முடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டான். கரெக்டா ராத்திரி ஆன உடனே எல்லாம் படுத்த உடனே தொலைவ ஆரம்பிப்பான். போய் தொலைவ ஆரம்பிச்சு எங்கேயுமே இல்லை. மறுநாள் பகல்ல பார்த்து அவரு எடுக்கிறார், கிளீனா கையில வச்சு பார்த்துக்க, என்னடா இந்த ஆள் எங்க வைக்கிறான் ராத்திரியில? அவரோட பையி, அவரோட அது இது எல்லாம் பூரா செக் பண்ணியாச்சு, எங்கேயும் இல்லை. 1 மாசம், நாளைக்கு இறங்க போறாங்க. இவனுக்கு பைத்தியமே பிடிச்சிட மாட்டேருக்கு. பகல்ல அவர் கையில இருக்கு, நைட்ல எங்கேயும் இல்லை. வேற மத்தவங்க எங்க எந்த பையிலையும் இல்லை, எங்கேயாவது சூரியகிரி அங்கேயும் இல்லை, எங்க எல்லாம் பார்த்தாச்சு. வாய விட்டே கேட்ட, இறங்குறான் நீ. ஆமா, இந்த வைரம் பகல்ல ஓன்ட்ட இருக்கு, நைட்டு நீ எங்கேயோ ஒழிச்சு வைக்கிற, நான் எங்கெங்கயோ தேடினேன் கிடைக்கல, நீ எங்க வைக்கிற அப்படின்னு. அவர் சொன்னாரு, நான் முதல் நாள் பைய துறக்கிறப்பவே உன் பார்வை சரியில்லை, நீ திருட்டு முடிச்சிட்டு இருந்த. அப்போ நான் முடிவு பண்ணி டெய்லி நைட் ஆன உன்ன ஓம் பொட்டியில வச்சிருக்கேன். எங்க அவன் பைக்குள்ள வச்சது. அவன் துனியா பூரா தேடுவானே ஒழிய அவன் பைய தேட மாட்டான். அதனால 30 நாள் வந்து இறங்கிட்டோம். எனக்கு ரொம்ப சேஃபா இந்த வைரங்கள் கிடைச்சதுக்கு நீ தான் காரணம், உன்னுடைய பை தான் காரணம். இத எதுக்கு சொல்லுவாங்கன்னா, அங்க கையில வச்சுக்கிட்டு ஊரு பூரா தொலா வருதுங்கிறது. குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்லுவான், ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீங்க எங்கெங்கயோ தொலா வரீங்களா அப்படின்னு கேட்கிற மாதிரி உலகத்தில இருக்கிற விஞ்ஞானம், அறிவியல், தொழில்நுட்பம் என்னென்னவெல்லாம் இருக்கோ எல்லாம் குர்ஆனுக்குள்ள இருக்க, எல்லாம் குர்ஆனுக்குள்ள. எனக்கு இன்னும் ஒரு 4-5 நாள்ல எனக்கு ஒரு தலைப்பு குர்ஆன் அற்புதங்கள் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நான் அதை பேசும்போது டீட்டெயிலா சொல்றேன். எவ்வளவு அற்புதங்கள் இருக்குமோ அவ்வளவும் குர்ஆனுக்குள்ள உண்டு, ஹதீஸுக்குள்ள உண்டு. நம்ம ஏன் புதுசா ஒண்ணு வர்றப்போ அதை பின்னாடி அண்ணாந்து பார்க்கணும்? எனவே ரசிக்கவும் கேட்கவும் தெரிந்து கொள்ளவும் மட்டும்தான் நமக்கு அறிவியல். நம்முடைய நம்பிக்கையும் வழிபாடும் வாழ்க்கையும் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகிறபடி மாத்திரமே இருக்க வேண்டும். அறிவியல் கண்டுபிடிப்புகள் நாளுக்கு நாள் வளர வளர நம் ஈமான சேதப்படுத்திடக்கூடாது. ரொம்ப ஆபத்து. நான் இதை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? அறிவியல் வளர வளர, சயின்ஸும் டெக்னாலஜியும் மேல போக போக ஆன்மீகம் அடி வாங்கி இருக்கிறது நிறைய பேர்த்துட்ட. நீங்க தனியாக நிதானமாக யோசிக்க வேண்டிய ஒரு டாபிக் இது. அறிவியல் வளரும் போது ஆன்மீகம் அடி வாங்குகிறது. இது ஆபத்தான. நிறைய பேர் சயின்ஸவே ஈமான் கொண்டு சயின்ஸை நம்பிட்டு இருக்கிறவன் மார்க்க செயல்களை நம்ப மாட்டேங்கிறான். இது ஏன் அப்படி, இது ஏன் இப்படி, மார்க்கத்தில் எதிர்கேள்வி கேட்கிறான். நல்லா சொல்றதுன்னா எதிர்கேள்விகள்லாம் வேண்டாம். அல்லாஹ் சொல்லிட்டு அவ்வளவுதான்.
நம்ம அறிவுக்கு அவ்வளோ இல்லை, அல்லாஹ் சொன்னா கேட்டுக்கலாம் இப்படின்ற முடிவுக்கு வரணும். ஆயிஷா அம்மாட்ட வந்து ஒரு அம்மா கேட்டாங்க, கூஃபா பொம்பளை அவங்க. ஒரு நாள் அவங்க வந்து கேட்டாங்க, ஆமா ரம்ஜான்ல நாம அசுத்தமாயிட்டோம்னா, நோன்பு வைக்க முடியாம போயிடுச்சுன்னா நாம வந்து ரம்ஜானுக்கு அப்புறம் அந்த நோன்பை கலா செய்யறோம், நோன்பை வைக்கிறோம். ஆனா அதே அசுத்தமான நேரத்துல தொழுக முடியாம தானே போகுது. தொழுக முடியாம போனா ஏன் அந்த தொழுகையை மாத்திரம் கலா செய்யறது இல்லை அப்படின்னு கேட்டாங்க ஆயிஷா மாட்ட. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. காலம் முழுக்க என்னன்னா, பெண்கள் அவர்களுடைய சுத்தம் இல்லாத நாட்களை பொறுத்தவரை தொழுகையை திரும்ப தொழுக வேண்டியதில்லை. ஆனா என்ன செய்யணும், நோம்ப திரும்ப வைக்கணும். ஆயிஷா நாயகி கேட்டாங்க, ஹரூரியத்து நந்தி. அந்த காலத்துல ஹரூரியான்னா குழப்பவாத கூட்டம் ஒண்ணு இருந்துச்சு. அத பேரு சொல்லி கேக்குறாங்க, நீ அந்த லிஸ்டா நீயே, நீ அந்த கூட்டமா நீயே அப்படின்னாங்க. அந்த அம்மா பயந்து போய், இல்ல இல்ல எனக்கு சந்தேகம், கேட்டேன். இங்க பாரு, நோம்ப திரும்ப வைக்கணும், தொழுகைய திரும்ப வேண்டாம் இப்படிங்கிறதுக்கு என்கிட்ட நீ கேட்டேன்னா அறிவியல் ரீதியாவெல்லாம் சொல்ல மாட்டேன். அல்லாஹ் அப்படித்தான் சொன்னா, ரசூல் அப்படித்தான் சொன்னாங்க. இதை தவிர என்கிட்ட வேற பதில் இல்லை. இதுல தெரிஞ்சாதான் நான் செய்வேங்கிறது முதல்ல தவறு. அல்லாஹ் சொல்றா, நாங்க செய்யறோம். அல்லாஹ் நோம்பு வைங்கிறான், திரும்ப வைக்கிறோம். அல்லாஹ் தொழுக வேணாங்கிறான், நாங்க தொழுகல, அவ்வளவுதான். இல்ல இல்ல எனக்கு அதுக்கு காரணம் தெரியணும். நான் காரணம் தெரிஞ்சாதான் நானா. அதுக்கு பேர் அல்ல இஸ்லாம். இஸ்லாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்க அரபி டிக்ஷனரி எடுத்து பாருங்க, சரண்டர். அல் இஸ்லாம் டோட்டல்லி சரண்டர். அல்லாட்ட சரண்டர். அவன் என்ன சொல்றானோ அதை செய்வோம். எனக்கு தெரிஞ்சாதான் நான் செய்வேன்னா, உன் அறிவுக்கு புலப்படாது. ஏன்னு சொல்லி உனக்கு காரணம் தெரியாது. அது நான் சொன்னது போல கிராமங்களில் இருக்கிற தராசை வைத்துக் கொண்டு பெரிய பெரிய மூட்டைகளை எடை போடுவது தவறு. ஐஷா அதை தெளிவா சொன்னாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், நீ போய் நோம்பு வை. அல்லாஹ் ரசூல் சொன்னதுனால தொழுகையை நீ கதா செய்யாத. இதுதான் பதில். போயிடும். அதனால இறுதி வரைக்கும், இறக்கும் வரைக்கும் நம்முடைய ஈமான், நம்முடைய அகீதா என்ன தெரியுமா? அல்லாஹுவும் ரசூலும் சொன்னதை நாங்கள் பின்பற்றி வாழுவோம். எவ்வளவு அறிவியல் வந்தாலும் மார்க்கத்துக்கு முரணா இருந்தா அதை ஏற்றுக்கூடாது. மார்க்கத்தோடு ஒத்து போனால் மட்டும்தான் ஏற்க வேண்டும். எல்லாம் அல்ல, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். காலம் உள்ளளவும், கடைசி உயிர் மூச்சு உள்ளளவும் குர்ஆனையும் ஹதீஸையும், அல்லாஹ் சொல்லி தந்த வழிமுறைகளையும், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த நெறிமுறைகளையும் பின்பற்றி வாழும் தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ரத் அவர்கள்